அடுத்த கேள்வியை பற்றி இப்ப நம்ம ஆராய போறோம். நல்ல அருமையான கேள்விகள். நல்லா கவனிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு மனித நலனுக்கு மிக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த கொஸ்டின்ல கூட பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. பின் வருவனவற்றுள் எதனை தயாரிக்க ஈஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது? ஓகேவா? இதுல பாருங்க 4 ஆன்சர் கொடுத்திருக்கிறாங்க. சிட்ரிக் அமிலம் மற்றும் லாக்டிக் அமிலம் இல்லை. லிபேஸ் மற்றும் பெக்டினேஸ். லிபேஸ்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாண்டரியில பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு, ஆயில் கரைகளை எடுக்கக்கூடியதுதான் லிபேஸ் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அதுவும் ஈஸ்ட பயன்படுத்தி தயாரிக்கப்படவில்லை. இன்னொரு பாருங்க, பாலாடை கட்டி, நம்ம சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீம்பால் தயாரிக்கிறது சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CHEAS. சீஸ் தயாரிக்க, வெண்ணெய் தயாரிக்க ஈஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் தவறானது. அப்ப இது எதுதான் சரியானது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரொட்டி தயாரிக்க. ரொட்டிங்கிறது என்னன்னா பிரெட். நீங்க பிரெட் சாப்பிட்டுருப்பீங்களா? கோதுமை பிரெட் சாப்பிட்டுருக்கிறீங்க. என்னது மில்க் பிரெட், கோதுமை பிரெட், மில்க் பிரெட், இது மாதிரி நிறைய பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொன்னு கேக்கு. அப்ப கேக்கு, பிரெட்டு எல்லாம் ஃபேக்டரியில தயார் பண்ணும் போதும் சரி, இல்ல நம்மளே தயார் பண்ணாலும் சரி, இது இருந்தா தயார் பண்ணிடலாம். எது இருந்தா தயார் பண்ணலாம்? உங்க வீட்டுல ஏதாவது பிரெட் தயாரிச்சிருக்கிறீங்களா? கேக்கு தயாரிச்சிருக்கீங்களா? நான் ஒரு கிறிஸ்டியன். கிறிஸ்துமஸுக்கு எங்க வீட்டுல ஈஸ்ட் பயன்படுத்தி கேக்கு தயாரித்து எல்லாருக்கும் கொடுக்க போறோம். புரியுதுங்களா? வருஷம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். எதை பயன்படுத்தினா? ஈஸ்ட். இன்னொன்னு பாருங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பீர். என்னது? பீர். அப்ப நான் சொன்ன வெரைட்டிஸ்ல என்னன்னா, இந்த என்னது பிராந்தி, அப்புறம் ரம்மு, ஜிம்மு, அப்படியா? ஜிம்மு இல்ல, ரம்மு, இப்படி எல்லாம் இருக்குது. இன்னொன்னு பார்த்தா ஒயினு, இன்னொன்னு பீர். இதுல இந்த பிராந்தி, இந்த ரம்மு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் அதிகம். இத நெருப்புல எடுத்து ஊத்துனீங்கன்னு வச்சுக்க, குபு குபு குபுன்னு எரியும். பீர் எடுத்து ஊத்துனா எரியுமா? ஒயின் எடுத்து ஊத்துனீங்கன்னா எரியுமா? ரைட். அப்ப சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சார் ஒயின் சாப்பிடலாமே சார். என்ன சாப்பிடலாம்? ஒயின் சாப்பிடலாமே சார். சில டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்றாங்களே சார். அப்ப பெண்கள் வந்து கேட்பாங்க, சார் ஒயின் சாப்பிட்டா குழந்தை குழு குழுன்னு பியூட்டிஃபுல்லா பிறக்குமே சார், இது உண்மையா சார்? இதுக்கு நான் சரியான ஆன்சரை சொல்றேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வேர்ல்டுல, உலகத்துல நீங்க பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஒயின் எல்லா இடங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த ஒயின் எங்க தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா, நம்ம நார்த்தன் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இங்கெல்லாம் வந்து என்ன அதிக விளைச்சல் வந்து இந்த கிரேப்ஸ் தான், அதாவது திராட்சை தான் அதிகம். இப்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன், உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க என்ன எனக்கு கொடுப்பீங்க? டீ குடிப்பீங்களா? காஃபி குடிப்பீங்க. ஃபாரினுக்கு நீங்க போனீங்கன்னா டீயும் கிடையாது, காஃபியும் கிடையாது, கிரேப் ஜூஸ் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. ஃபாரின்ல பழக்க வழக்கமே அதுதான். என்னது கொடுப்பாங்க? கிரேப் ஜூஸ். இதுல இந்த கிரேப்ஸ்லயே மிகவும் முக்கியமானது ஒண்ணு என்னன்னா ரெட் ஒயின். என்னது? ரெட் ஒயின். இது இன்னைக்கு உலகத்துல அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. காஸ்ட்லி ஒன்று ரெட் ஒயின். இந்த ரெட் ஒயின் என்ன நேம்ல விற்கப்படுகிறது அப்படின்னாக்க பாருங்க, கேபர்னெட், சுவிக்னான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு எழுதி போட்டு வச்சிருக்கேன். கேபர்னெட் சுவிக்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், தமிழ் படிக்கிறதுனால. கேபர்னெட் சுவிக்னான். இது ரெட் ஒயின். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, ரெட் ஒயின் சாப்பிடலாம். நம்மளுடைய பழக்கம், தமிழ்நாட்டு பழக்கம் என்ன தெரியுமா? நம்மளுடைய கல்ச்சர் என்னதுன்னா, அவரு டாக்டர் சொல்லுவாரு, சும்மா ஒரு அவுன்ஸ் ஒரு நாளைக்கு இவ்வளவு குடிங்க அப்படிம்பாரு. ஆனா குவார்டர் பத்தாது, ஆஃப் பத்தாது, ஃபுல்லு பத்தாது.
இப்படி குடிச்சா அது டேஞ்சர். அது என்னது? ஆபத்து. அதனால தான் என்னது, இந்த ஆல்கஹால, ஒயினும் ஒரு ஆல்கஹால் தான், ஏன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் தயாரிக்கப்படுகிறது. பீரும் ஆல்கஹால் தான், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் தயார் பண்ணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா தெலுங்குன்னு ஒண்ணு இறக்குவாங்க தெரியுமா, பனை மரத்துல இருந்து. அது இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஆனா மனுஷன் கேட்பானா கொஞ்சமா குடினா? கேட்க மாட்டான், நிறைய குடி. இப்படி எதையெல்லாம் நீ அதிகமா எடுக்கிறியோ உடலுக்கு ஆரோக்கியம் மற்றது. அதனாலதான் ஒயினை குடிக்காத, பீரை குடிக்காத. இந்த பிராந்தி இருக்குது பத்தியா, பிராந்தில சும்மா ஒரு அவுன்ஸ் ஒரு நாளைக்கு குடிச்சீங்கன்னா பிபியே உங்களுக்கு வராது. ஆனா எக்ஸஸா சேர்த்துட்டீங்கன்னா பிபி வரும், சுகரும் வரும், எல்லாம் வரும். அப்ப பாருங்க, இந்த ஈஸ்ட பயன்படுத்தி இந்த பிரெட், அதாவது ரொட்டி தயாரிக்கப்படுகிறது. இன்னொன்னு என்ன தயாரிக்கப்படுகிறது? பீர் தயாரிக்கப்படுகிறது. இதுதான் சரியான ஒரு விடை. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஈஸ்ட் தயாரிக்க, அது ரொட்டி தயாரிக்கணும்னா ஈஸ்ட் வேணும், கேக்கு தயாரிக்கணும்னா ஈஸ்ட் வேணும், பீர் தயாரிக்கணும்னா ஈஸ்ட் வேணும். அதனால இந்த மூன்றும் தவறான ஒன்று. இதுதான் சரியான விடை. ஓகேவா?